வெல்கம் டு நியூ டெக் தமிழ். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோட வந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேமிங் ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேமிங் ஃபோன் முழுக்க ஒரு கேம் விளையாடுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேமிங் மொபைல் வந்து இந்தியாவில் இன்னும் லான்ச் ஆகலை, இன்னும் கம்மிங் சூனில் தான் இருக்குது. இன்னும் ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பே பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் வந்து நம்ம இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடியே இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குதுன்னு நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்த பிறகு நீங்கள் வந்து இந்த மொபைலை வாங்கலாமா வாங்க வேணாமான்னு இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபுல்லாக உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போகிற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். ஓகே, இந்த மொபைலோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஷார்க் 2. இந்த மொபைல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேமிங் மொபைல். இந்த மொபைலில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கேமாக இருந்தாலும் செம்மையாக விளையாடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எந்த ஒரு ஹீட்டிங்கும் வராது. அதில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன், அதில் உள்ள ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.39 இன்ச் இதோட டிஸ்பிளே. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்பிளே ரொம்ப பெரிய டிஸ்பிளேன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம நார்மல் மொபைலோட இது பெரிய டிஸ்பிளே. இது கேமிங் விளையாடுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதோட டிஸ்பிளே ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080 × 2340 பிக்சல் இதோட ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் ஜிபியூ பார்த்தீங்கன்னா Adreno 640 வந்து ஜிபியூ கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஓஎஸ் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆண்ட்ராய்ட் பை 9.0. இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆண்ட்ராய்ட் பை 9.0. இது ரொம்ப லேட்டஸ்ட் ப்ராசஸர் தான். அப்புறம் ப்ராசஸர் டைப் பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் ப்ரீமியர் டயர். இந்த ப்ராசஸர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து கேமிங்காகவே இந்த ப்ராசஸர் வந்து கொஞ்சம் க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த மொபைலில் தான் புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த ப்ராசஸர். ஓகே, அப்புறம் ப்ராசஸர் கோர் பார்த்தீங்கன்னா ஆக்டோ கோர் ப்ராசஸர். இந்த லேப்டாப்பையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே ஒரே அளவுக்கு தான் வருது. அப்புறம் இதோட ப்ரீமியம் கிளாக் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 2.84 GHz. இதோட ப்ரீமியம் கிளாக் ஸ்பீடு ரொம்பவே ஹை ஸ்பீடு தான் இது ப்ரீமியம் கிளாக் ஸ்பீடு. அப்புறம் மெமரி ஸ்டோரேஜ், இதோட மெமரி கெப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடி பெறுவீங்க. அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டு வந்துருக்காங்க. இதோட ரேம் பார்த்தீங்கன்னா 20 GB ரேம். நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, எந்த மொபைலாச்சும் 20 GB ரேம் வந்திருக்கா? இது வரைக்கும் வந்ததே இல்லை. இந்த மொபைலில் தான் வரப்போகுது. 20 GB ரேம். இன்டர்னல் ஸ்டோரேஜ் 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், ரேம் 20 GB ரேம். இந்த மொபைலில் எந்த கேம் விளாட்டாலும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அப்புறம் கேமரா குவாலிட்டி பாருங்கள். கேமரா குவாலிட்டி 2 கேமரா பேக் சைடில் கொடுக்குறாங்க. 48 MB + 13 MB. சொல்லவே வேணாம், 48 MB + 13 MBன்னா உங்களுக்கு கேமரா தாறுமாறாக தான் இருக்கும். அந்தளவுக்கு உள்ள கேமரா குவாலிட்டி கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்டரி கேமரா 20 MB. அந்த 2 கேமராவில் சூப்பராக இருக்குது. அப்புறம் HD வீடியோ பார்க்குறீங்களா? உங்களுக்கு மோசமாக இருக்கும் வீடியோ குவாலிட்டி ஃபுல் ஹெச்டியாக இருக்கும். அப்புறம் ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அப்புறம் நெட்வொர்க் டைப் பார்த்திங்கன்னா 4G 3G 2G. இப்போ வர்றது எல்லாமே 4G தான். இனிமேல் வரப்போகிறது 5G வரும். அதுக்கு முன்னாடி இதில் இன்னும் 5G கொண்டு வரல, அதனால இதில் 4G தான் வச்சுருக்குறாங்க. அப்புறம் ப்ளூடூத், ஒய்ஃபை, அப்புறம் GPS சப்போர்ட், மேப் எல்லாமே வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன்னா பார்த்திங்கன்னா 5.0 ப்ளூடூத் வெர்ஷன். ஓகே, இதோட பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4000 mAh இதோட பேட்ரி கெப்பாசிட்டி. ஓகே, இதோட வெயிட் பாருங்கள். இதோட வெயிட் வந்து 205 கிராம். இதோட வெயிட் வந்து 205 கிராம் தான். ரொம்பனா வெயிட் இருக்காது, 205 கிராம் தானே இருக்கும், ரொம்ப வெயிட் இருக்காது. ஓகே, இதை நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 இயர் அவைலபிள், உங்களுக்கு 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. இதோட உங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினீங்கன்னா. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணியும் அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம்.